காமிதியா இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் பண்ணிட்டு எனக்கு தண்டனையை கொடுங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாது, நீங்க போய் பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வாங்கன்றாங்க. பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அந்த பெண்மணி வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய்க்கு தண்டனை கொடுக்கப்படாதுன்றாங்க. 2 வருஷம் அந்த குழந்தையினுடைய பால்குடி மரத்தலை மறக்கடிச்சு அந்த பெண்மணி வர்றாங்க. கழுத்து உயரம் குழி தோண்டப்பட்டு கல்லால எரிந்து கொல்லப்படுறாங்க. ஜனாசா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ரெடி ஆகுறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து தண்டனை கொடுக்கப்பட்ட பெண்மணிக்கா நீங்க ஜனாசா தொழுகை வைக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனால இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு இந்த பெண்மணியுடைய தௌபா பங்கீடு கொடுக்கப்பட்டாலும் அத்துணை பேருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும்ன்றாங்க. அப்ப எவ்வளவு அழுதுருப்பாங்க அல்லாஹ்விடத்துல. யோசிச்சு பாருங்க, 70 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த 70 நபர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும்னா அந்த பெண்மணி எவ்வளவு அழுதுருப்பாங்க.